வைத்திய ரத்னம் வழங்கும் உணவே அமிர்தம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு உணவே அமிர்தம். ஸோ சம்மர் எல்லாம் முடிஞ்சாச்சு. அடுத்தது நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறது மழைக்காலம் தான். ஸோ இந்த பருவநிலை மாற்றம் டைம்லேயே எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு கோல்டு வரும், இல்லை ஜுரம் வரும், இல்லை சின்ன சின்ன உடல் பாதிப்புகள்லாம் வரும். ஸோ இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறும்போது இந்த மழை காலத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான உணவு வகைகளை சாப்பிட்டா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்ம இருக்கலான்றதை பற்றி தான் இந்த ஒரு வாரம் முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட டாக்டர் இருக்காங்க. வாங்க அவர்கிட்டயே பேசுவோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், இந்த பருவநிலை மாற்றம் அந்த மழை காலத்தில் என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் எங்களுக்காக நீங்கள் சொல்லக்கூடிய உணவுகள்லாம் என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த பருவ மாற்றம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம அந்த பருவ மாற்றம் வர்றதுக்கு முன்னாடியே உடம்பை தயார்படுத்தணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ மழைக்காலம் வருது. இந்த மழைக்காலம் வந்த பிறகு அந்த கஷாயத்தை வச்சு குடிக்கவா அல்லது இந்த மருந்தை சாப்பிடவா அப்படிங்கிறத விட்டுட்டு வராமல் தடுக்கிறது அப்படிங்கிறது புத்திசாலித்தனம். நிறைய குறள்கள், நிறைய இலக்கியங்கள் எல்லாம் சொல்கிறது என்னென்னா, வருமுன்னர் காக்க வேண்டும் உடலை அப்படிங்கிறது. அந்த கருத்துக்காக தான் இந்த வாரம் நம்ம இந்த உணவுகள் எல்லாம் நம்ம சொல்ல போகிறோம். கண்டிப்பாக. ஏன்னா மழைக்காலம்னு சொல்ல மாதிரி நீங்கள் மாதிரி சாதாரண கோல்டுலேருந்து, நெஞ்சு சளியிலேருந்து, தொண்டைக்கட்டிலேருந்து பெரிய பெரிய வியாதிகள், டெங்கி, மலேரியா, அப்புறம் சிக்கன் குனியா மாதிரியான வியாதிகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நோய்கள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம உடம்பை உறுதிப்படுத்தி வச்சுக்கணும். அப்போது இந்த காலத்திலேருந்து இப்போ இருந்து ஆரம்பித்து மழைக்காலம் முடிகிற வரைக்கும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த அமிர்தமாக சொல்லக்கூடிய அந்த உணவுகள் எல்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தாச்சுன்னா இந்த நோய்கள்லேருந்து வராமல் தடுத்துக்க முடியும். ஸோ முதல் நாளான இன்னைக்கு என்ன உணவு நீங்கள் எங்களுக்காக சொல்ல போகிறீங்க டாக்டர்? தூதுவேளை, திப்பிலி, ரசம். இதுதான் இன்னைக்கு நம்ம செய்து காட்டக்கூடிய உணவு. தூது வேலை அப்படின்னு சொல்றாங்களே, தூது வாழை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் டாக்டர். ஸோ தூது வேலையும் தூது வாழையும் ஒன்று தானா? தூது வேலை கிடையாது, அது தூது வேளை அப்படின்னு தான் பேர். ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் பெயர் காரணம் அப்படின்னு உண்டு. வேலை அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? நேரம் அந்த மாதிரி தானே டாக்டர்? நேரம், பொழுது அப்படின்னு வச்சுக்கலாம். தூது வேலை அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் ஒரு தடவை சொல்லியிருக்கோம், மறுபடியும் ஒரு தடவை நம்ம சொல்கிறதுனால தப்பு இல்லை. தூது வேலை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் தூது செல்லக்கூடிய வேலை. எப்போ தூது போவாங்க? அதாவது லேசாக வெளிச்சம் இருக்கணும், ஆனால் போகிறது யாருன்னு தெரியக்கூடாது. அப்போது 2 வேளை வரும் ஒரு நாளைக்கு. காலையில் இருள் முழுவதும் விலகி முழுவதும் சூரிய வெளிச்சம் வராத ஒரு நேரம். இன்னொன்று மாலையில் சூரியன் முழுவதும் மறையாமல் லேசாக வெளிச்சம் இருக்கும், ஆனால் இருள் மிகுதியாக இருக்கும். அது ஒரு தூது வேலை. ஏன்னா தலைவன் தலைவீட்டை போய் தூது விடுறது அல்லது யார் போகிறதுன்னு தெரியாமல் போய் அந்த ஒற்றர் வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தூது போகக்கூடிய வேலை. அந்த வேலை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 2 தடவை வரும். இருள் முழுவதும் விலகாமல் வெளிச்சம் லேசாக வந்த சமயமும், வெளிச்சம் முழுவதும் விலகாமல் இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் தூது வேலைன்னு போய். இந்த தூதுவேளை மூலிகையை இந்த 2 நேரத்தில் கொடுத்தாதான் முழுமையான பலன் கிடைக்கும். அதனால இதுக்கு பேர் தூது வேலைன்னு பேர். அந்த நேரத்தில் கொடுத்தாதான் அந்த மருந்து முழுமையான பலன் கிடைக்கும். ஓகே டாக்டர், இந்த தூது வேலை, திப்பிலி ரசம் இது எப்படி டாக்டர் இந்த கோல்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தெல்லாம் நம்மளை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுது? இப்போ தூதுவேளை பொறுத்த வரைக்கும் சளியை நீக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு. மார்பில் தங்கி இருக்கக்கூடிய சளியை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. மூச்சு பாதையை சீர்படுத்தி அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அந்த மூச்சு பாதை சுருங்கி இருந்தது அப்படின்னாச்சுன்னா அதை விரிவுபடுத்தக்கூடிய சக்தி அந்த தூதுவளைக்கு உண்டு. சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றலும் இந்த தூதுவளைக்கு உண்டு. நாம் இன்னைக்கு இந்த இதில் போடுறதுக்கான காரணம் என்னன்னா, எதிர்ப்பாற்றலை கூட்டுறது, அதாவது ப்ரிவென்ஷன் நம்ம அந்த ஆஸ்பெக்டில் பார்க்குறோம். கண்டிப்பாக. அதில் முக்கியமானது தூதுவேளை இம்யூனோ மாடுலேட்டர்னு பேர், அல்லது இம்யூனோ அல்லது அடாப்டோஜெனிக் அப்படின்னு பேர். இந்த மாதிரி உடம்பினுடைய எதிர்ப்பாற்றலை சீர் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த தூதுவளைக்கு உண்டு. இந்த வருடம் முழுவதும் இருக்கக்கூடிய வேறு பிரச்சனைகள் மூலமாக இந்த மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடி உடம்புல என்ன விதமான மாற்றங்கள் இருந்தாலும் இந்த தூதுவளையை கூட்டாவோ அல்லது ரசம் மாதிரியோ அல்லது பொரியலாவோ பண்ணி சாப்பிட்டாச்சுன்னா உடம்பினுடைய எதிர்ப்பாற்றல் சீராகும். இப்போ புதுசாக ஏதாவது ஒரு வியாதி வருது அப்படின்னா அது எல்லாத்துக்கும் பாதிப்பு ஏற்படும், சில குறிப்பிட்ட ஆட்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தாது. காரணம் என்னன்னா, தூதுவளை மாதிரி பல கீரைகள் அவங்க சாப்பிட்ட உடம்பா இருக்கும். ஒரு வீட்டிலேயே 10 பேர் இருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா 6-7 பேருக்கு அந்த வியாதி வரும். சிக்கன் குனியா மாதிரியான வியாதி 3 பேருக்கு வராது. காரணம் என்னன்னா, அவங்க உடம்பை இந்த மாதிரியான கீரை போன்ற உணவுகள் சாப்பிட்டு ஒரு பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வேலையை தான் அந்த தூதுவளை கீரை செய்யுது. அதனால தூதுவேளை அப்படிங்கிறது உடம்பினுடைய எதிர்ப்பாற்றலை பலப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. திப்பிலிக்கும் அதே மாதிரி தான். திப்பிலி உடம்புல இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் எல்லாம் வெளியில் நீக்கிறதோட மாத்திரம் இல்லாமல்
நச்சுக்கிருமி உடம்பை தொற்றாதவாறு பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் திப்பிலிக்கு உண்டு. அதனால் இந்த ரெண்டும் கலந்த கலவை ஒரு ரசமாக வைக்கும்போது உடம்புக்கு ஒரு எதிர்ப்பாற்றலை கூட்டுறதுக்காக இது பயன்படும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பவரை கூட்டக்கூடிய இந்த ரசத்தை வந்து எப்படி செய்யறதுன்னு நான் நேயர்களுக்கு காமிச்சிட்டு வந்துடுறேன். செஞ்சுட்டு வந்துடுறோம். ஓகே நேயர்களே, தூதுவேளை திப்பிலி ரசத்தை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தூதுவேளை திப்பிலி ரசம். ஸோ தூதுவேளை திப்பிலி ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ தூதுவேளை திப்பிலி ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: தூதுவேளை பொடி, திப்பிலி பொடி, பெருங்காயத்தூள், மிளகுத்தூள், ஜீரகம், மிளகு, பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, கொடம்புளி சாறு. ஸோ நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். யூஸ்வலி நம்ம எப்படி ரசம் செய்வோமோ அதே மெத்தட் தான். பட் ரசம் மசாலா அதெல்லாம் சேர்த்துக்காம நம்ம வந்து தூதுவேளையும் திப்பிலி பொடியும் சேர்த்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த பூண்டு, மிளகு, ஜீரக கூட்டை வந்து இடித்து எடுத்துக்கலாம். ஸோ மிளகு, ஜீரகம், பூண்டு இது மூணுத்தையும் நம்ம இடித்து வச்சாச்சு. இப்போ பேன் வந்து ஹீட்டாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே இந்த இடித்து வச்சுருக்க இந்த கலவையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி நல்லா வதங்குற அந்த டைமில் நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்க பெருங்காயத்தூள், திப்பிலி தூள், தூதுவேளை பொடி, மிளகுத்தூள் சேர்த்துடலாம். ஸோ இந்த பொடியோட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பொடியெல்லாம் வந்து நல்லா அந்த தக்காளியோட பிளெண்ட் ஆகிடட்டும். நம்ம யூஸ்வலி வந்து எப்படி ரசத்துக்கு வந்து புளி கரைச்சி எடுப்போமோ அதே மாதிரி தான் இந்த கொடம்புளியும் நல்லா கரைச்சி எடுத்து நல்லா தண்ணியாகவே ஊற்றிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம இந்த ஃப்ளேமை வந்து நல்லா சிம் பண்ணிக்கலாம். ஏன்னா ரசம் வைக்கும்போது அந்த கொதி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இறக்கி விட்டுடணும். ஏன்னா லைட்டாக அப்படியே நுரைச்சி வரும் கொதி. ஸோ நம்ம ரசம் வந்து இங்கே லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைட்டாக நடுவில் வந்து அந்த நுரை விட்டுருக்கு. ஸோ இதோட விட்டால் நம்ம வந்து ரசம் கம்ப்ளீட்டாக கொதிச்சிடும். ஸோ கொதிக்க விடாமல் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம தூதுவேளை திப்பிலி ரசம் இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பொதுவாக வந்து மழை காலத்தில் ரசம் சோறுனாலே வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மெடிசினல் பெனிஃபிட்ஸோடு இருக்கிற இந்த ரசம் வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக மழை காலத்தை என்ஜாய் பண்ணுங்கள். தூதுவேளை திப்பிலி ரசத்தை எப்படி செஞ்சோன்னு பார்த்தோம். ஸோ இது சாப்பாடு அப்படின்ற விஷயத்தோட சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் சூடாக ஒரு கிளாஸ் எடுத்து குடித்தாலே வந்து நம்மளுக்கு ஜலதோஷம்லாம் நீங்கிற லெவலுக்கு அது இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். டாக்டர் குமரிமுத்து காஞ்சிபுரத்துலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு நகை சுத்தி இருக்குது டாக்டர். அதில் என்னதான் மெடிசன் அப்ளை பண்ணாலும் மெடிசன் அப்ளை பண்ணுற டைமில் கொஞ்சம் அது கம்மியாகிற மாதிரி இருக்குது, ஆனால் திருப்பியும் அது வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முடிவான ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க. நகைச்சுத்தை வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. குறிப்பாக அதிகமாக வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா பூஞ்சை காளான் நகத்தினுடைய வேர் பகுதியில் திரும்ப திரும்ப வர்றதுக்கு காரணம். அந்த நகத்தினுடைய வேர் பகுதியில் போதுமான அளவுக்கு ஊட்டம், இரத்த ஓட்டம் போகாது இருக்கனால மறுபடி அந்த பூஞ்சை காளான் அங்கே
வந்து அந்த நகைச்சொத்தை ஏற்படுறதுக்கு வழிவகுக்கும். இதுக்கு நாம் தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மருதாணி இலையை நல்லா அரைச்சி அந்த நகத்தை சுற்றி வச்சிடணும். 1 விட்டு 1 நாள் வைக்கணும். ஓகே. திரும்ப திரும்ப சிவப்பாக இருந்தாலும் கூட 1 விட்டு 1 நாள் நம்ம வைக்கணும். அப்படி வச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, அதில் உள்ள அந்த அடிப்படை திசுக்கள்லாம் வளர்றதுக்கு அந்த மருதாணி இலையில் உள்ள சாறு உதவியாக இருக்கும். அதுக்கு பின்னாடி சித்த மருந்து கடைகளில் அமிர்த வெண்ணெய் அப்படின்னு ஒரு ஆயின்மெண்ட் கிடைக்கும். அதை வெளிப்பக்கமாக தடவிட்டு வரணும். இந்த மருதாணி வச்சுட்டு காஞ்சு அதுக்கப்புறம் அதை கழுவி எடுத்த பிறகு அந்த அமிர்த வெண்ணெய் மேலே தடவினோம்னா இந்த இது படிப்படியாக மாறி இயல்பு நிலைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நகை சுத்திக்கு வந்து லெமன் அப்ளை பண்ணாலும் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க நிச்சயமா. டாக்டர். அது எந்த அளவுக்கு உண்மை? நிறைய மருந்துகள் இருக்கு. அதில் ஒன்று லெமனும் ஒன்று. ஓகே. எலுமிச்சை சாறு அதில் தடவினாலும் அந்த எலுமிச்சையை வந்து அந்த தோலோடு வச்சு அந்த இடத்துல கட்டிட்டாலும் இந்த ஃபங்கஸ் போயிடும். அந்த பூஞ்சை காலம் நீங்கிட்டு இயல்பான அந்த நகம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அடுத்ததாக வந்து ராகேஷ் ஹைதராபாத்லேருந்து லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அவங்க வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறாங்க. பட் அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு வந்து அது ஒத்துக்க மாட்டேங்குதான். இந்த நாய் மேலே இருந்து வர அந்த ஃபர் முடியெல்லாம் வந்து அலர்ஜி உருவாக்குது அவங்களுக்கு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க. இப்போ பொதுவாக என்னென்னா, நாய் வளர்க்குறவங்க இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ்லாம் இருக்கிறவங்க வீட்டுக்கு வெளியில் வச்சுக்கணும். வீட்டுக்குள்ளே இருந்ததுன்னா என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, அந்த முடி வந்து நேரடியாக மூச்சுக்குள்ளைக்குள்ளே உள்ளே போலாம் போகிறதில்ல. ஆனால் அந்த முடியில் தங்கி இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத நுண் தூசிகளும் நுண் கிருமிகளும் தான் இந்த அலர்ஜியும் சளியும் ஏற்படுத்துறதுக்கு காரணம். இப்போது அந்த மூச்சு பாதை வழியாக, அதாவது மூக்கிலேருந்து ஆரம்பித்து மூச்சு குழல் வழியாக போய் மார்பு வரைக்கும் அந்த காற்று ஓட்டம் போகிற வழியில் சில விதமான மெக்கானிக்கல் சிஸ்டம் இந்த மாதிரி தூசிகளெல்லாம் வெளியில் தள்ளுறதுக்கு ஒரு இயற்கையாகவே அந்த எபித்தீலியல் ஸ்பெஷல் எபித்தீலியல் செல்ஸ் உண்டு. அப்போ அந்த தூசி உள்ளே போகும்போது என்ன ஆகும்னா, அலை மாதிரி பரவி பரவி அந்த தூசிகளை ஒரு வீட்டை தூத்து வெளி தள்ளுற மாதிரி வெளிப்பக்கம் தள்ளிடும். அதில் மாட்டாத அளவுக்கு நுட்பமான சில விதமான தூசிகள் உள்ளே போகும்போது, சில நேனோ பார்ட்டிக்கல் அளவுக்கு தூசிகள் உள்ளே போகும்போது மூச்சு பாதையில் ஒட்டிக்கும் அல்லது நுரையீரலில் போய் ஒட்டிக்கும். அதை வெளித்தள்ளுறதுக்கு கான்ஸ்டண்ட்டாக உடம்பு முயற்சி பண்ணும்போது தான் அது சளி, இருமல், தும்மல், பீசிங் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த அனிமல் எல்லாத்தையுமே வெளியில் வைக்கிறது தான் இதுக்கு தீர்வு. இந்த நிலை மாறுறதுக்கு நாம் இன்றைக்கி செஞ்சு காமிச்ச தூதுவளை திப்பிலி ரசமே உதவியாக இருக்கும். தொடர்ச்சியாக நம்ம செஞ்சு குடித்தோம் அப்படின்னாலே அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள். ஓகே டாக்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த நீங்கள் கொடுத்த டிப்ஸ் எல்லாமே வந்து நம்ம நேயர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். நன்றி. ஓகே நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தூதுவேலை திப்பிலி ரசம் எப்படி செய்யலான்னு பார்த்தீங்க. அண்ட் அதோட சிறப்புகள் என்னென்னு பார்த்தீங்க. இதே மாதிரி நாளைக்கும் மழை காலத்தை எதிர்கொள்கிற மாதிரியான உணவு வகையுடன் உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பாய் ஃப்ரம் உணவே அமிர்தம் டீம்.